அனைவருக்கும் வணக்கம். 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில் வந்துள்ள படம் மெய்யழகன். இதில் முக்கிய நடிகர்களாக கார்த்திக், அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் நடித்துள்ளனர். 96 படத்தின் மூலம் பிரிந்து போன காதலர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்திய இயக்குனர் பிரேம்குமார் இந்த மெய்யழகன் படத்துல பிரிந்து போன உறவுகளின் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பலரும் ஏதோ சில காரணத்துக்காக தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு வேறொரு இடத்துக்கு மாற நேரிடும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த ஊர், அந்த வீடு, அங்கு பழகிய உறவினர்கள், நண்பர்கள் என அனைத்துமே நம்முள் நீங்காத நினைவுகளாய் இருக்கும். அப்படியான ஒரு இடத்துக்கு நாம மீண்டும் செல்ல நேர்ந்தால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இந்த மெய்யழகன். 1996ல குடும்ப தகராறு காரணமா இளைஞனாக இருக்கும் அரவிந்த் சாமியின் குடும்பம் தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு இடம்பெயருது. 22 வருடங்களுக்கு பிறகு 2018ல தனது சித்தப்பா மகளின் திருமணத்துக்காக அரவிந்த் சாமி மட்டும் தஞ்சாவூர் அருகே உள்ள நீடாமங்கலம் ஊருக்கு போறாரு. அவரை பார்த்ததுல இருந்து அத்தான் தான் என விழுந்து விழுந்து கவனித்துக் கொள்றாரு உறவினரான கார்த்தி. அந்த கூடுதலான அன்பு, கவனிப்பு ஆரம்பத்துல சிக்கலா இருந்தாலும் யாரென்றே தெரியாத கார்த்தியின் பாசத்துல போக போக விழுந்து விடுறாரு. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கார்த்தியின் பேச்சு அவருக்கு உணர்த்துது. தன்னையே தனக்கு அடையாளம் காட்டிய கார்த்தி மீது அரவிந்த் சாமிக்கு ஒரு மரியாதையும் ஏற்படுது. அவர்கள் இருவரது பாசப்பிணைப்பு எப்படி போகுது அப்படிங்கறதான் படத்தின் மீதி கதை. அத்தான் என்பதையே தான் என அழைக்கும் கார்த்தி போல இன்னைக்கும் நம்ம ஊர்கள்ல பல வெள்ளந்தியான பாசக்கார பயல்களை பார்க்க முடியும். ஊரை விட்டு போனவங்க திரும்ப ஊருக்கு வந்தாலும் அல்லது ஊருக்குள்ளேயே இருப்பவங்களுக்காகவும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்காகவே எப்பொழுதும் கை கொடுத்து நிற்பாங்க. எந்த நல்லது கெட்டதுனாலும் அவங்கதான் முதலில் ஓடி வருவாங்க. இப்படியான சில மனிதர்களால் தான் பல ஊர்களிலும் இன்னைக்கும் பலரது உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கு. படத்தின் தலைப்பே மெய்யழகன் தான் என்றாலும் அந்த பெயரை எப்போது அரவிந்த் சாமி தெரிந்து கொள்வாரா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் தான் இந்த படத்தின் மொத்த திரைக்கதை. படத்துல எந்த இடத்திலும் கார்த்தி தனது கதாபாத்திரத்துக்காக நடிச்சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆரம்பம் முதல் கடைசி வரை அந்த கதாபாத்திரமாகவே மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பருத்தி வீரன், கடைக்குட்டி சிங்கம் படங்களுக்கு பிறகு கார்த்திக்கு பெயர் வாங்கி தரும் ஒரு படம் இது என சொல்லலாம். ரோஜா படத்துல 30 வருடங்களுக்கு முன்பு பார்த்த அரவிந்த் சாமி தானா இது என வியக்க வைக்கிறாரு. அருள்மொழி என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பின் அத்தனை மொழிகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அரவிந்த் சாமி. குறிப்பா 2 காட்சிகள் இன்னும் கண்முன் நிழலாடிக்கிட்டு இருக்கு. தங்கையின் திருமணத்துக்காக அன்பளிப்புகளை கொண்டு வந்து அவரே அந்த நகைகளை மாட்டிவிடும் காட்சி. அவரும் கார்த்தியும் ஆற்றங்கரையில குடித்து கொண்டிருக்கும் போது கார்த்தியின் பேச்சை கேட்டு அப்படியே வியந்து போய் பார்க்கும் காட்சி. இந்த 2 காட்சிகளிலுமே பேசாமலேயே பார்வைகளால் நம்மள பரிதவிக்க வைக்கிறாரு. படம் முழுதும் கார்த்தியும் அரவிந்த் சாமியும் ஆக்கிரமித்திருந்தாலும் இருக்கும் ஓரிரு காட்சிகள்ல ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, ஜெயபிரகாஷ் அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க. அரவிந்த் சாமியின் முன்னாள் காதலி மச்சான் அப்படின்னு அழைத்து அவரது தோலை தொட்டு செல்வதும், அரவிந்த் சாமியின் தங்கை அண்ணனை பார்த்து கலங்கி தவிப்பதும், அந்த ஓரிரு நிமிடங்களிலேயே அந்த கதாபாத்திரங்களில் நடித்தவர்கள் நம்ம என்னமோ செய்யறாங்க. நீடாமங்கலம் ஊர்ல ஒரு இரவில் நடக்கும் காட்சிகள் தான் அதிகம். திருமண மண்டபத்தில் ஆரம்பிச்சு அதிகாலையில் கோயில் வரையில் உள்ள காட்சிகள்ல ஒவ்வொரு உணர்வையும் தனது ஒளிப்பதிவில கடத்துறாரு ஒளிப்பதிவாளர் மகேந்திரன் ஜெயராஜு. கோவிந்த் வசந்தா பின்னணி இசை உறவுகளின் உணர்வுகளோடு உறவாடினாலும் பாடல்கள்ல கமலஹாசன் பாடிய யாரோ இவன் யாரோ மட்டும் மனதுல பதியுது. ஏறக்குறைய 3 மணி நேரம் பாடுவது படம். சில காட்சிகள் மிக மெதுவா பயணிப்பதை தவிர்த்திருக்கலாம். சில காட்சிகளின் நீளத்தை தாராளமா குறைச்சிருக்கலாம். இடைவெளி வரை போவது தெரியல. அதன் பின்னாடி திரும்ப திரும்ப அரவிந்த் சாமி, கார்த்தி இருவர் மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது பொறுமையை சோதிக்குது. கார்த்தி சொல்லும் பிளாஷ்பேக்ல ஜல்லிக்கட்டு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இலங்கை விவகாரம் எல்லாமே வலிய திணித்தது போல இருக்கு. அது மைய கதையிலிருந்து படத்தை ரசிப்பதை விலக வைக்குது. கார்த்திக்கும் ஜல்லிக்கட்டு அடுக்குமான உறவை இந்த அத்தான் மச்சான் உறவில் வைத்ததன் காரணம் சரிதானா? இப்படி சில நெருடலாக இருந்தாலும் ஊரை விட்டு வந்தவர்கள் மீண்டும் தங்கள் ஊருடன் உறவுகளுடனான நெருக்கத்தை வளர்க்க இந்த படம் யோசிக்க வைக்கும். நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.